Hello friends, welcome to Quark Academy. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மோஷன் அலாங் ஸ்ட்ரைட் லைன். இதில் மொதல் விஷயம் என்ன பார்ப்போம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. இது எதை டினோட் பண்ணுன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம், ஏங்கிற பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஆப்ஜெக்டை ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். இதில் இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இந்த இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இப்படி போகலாம், வேறு வழியாகவும் போகலாம். அது எப்படின்னா லைக் இந்த மாதிரி கூட போகலாம். ஓகேவா? ஸோ இதில் டிஸ்டன்ஸுங்கிறது லைக் இது 1 மீட்டராக இருக்கும், இது 5 மீட்டராக இருக்கலாம், இதுவும் 1 மீட்டராக இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 7 மீட்டர்ஸ் வரும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னால் 5 மீட்டர் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெக்டார் குவான்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ்னால் ஸ்கேலார் குவான்டிட்டி. இது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா எந்த பாத் வழியாக போகிறாங்க, ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் போயிருக்காங்கங்கிறத சொல்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ். மூணாவது விஷயம் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டிங்கிறது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது. எப்படி சொல்லலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். இந்த dx பை டிடினும் டினோட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இந்த dx பை டிடி என்ன சொல்லணும்னா ஸ்மால் சேஞ்ச், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மால் சேஞ்ச் இல்லைனா பார்ட்டிகல் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்கிறது தான் இந்த வெலாசிட்டி. நாலாவது விஷயம் ஸ்பீடு. ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. இது டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 5 மீட்டர் சொல்லலாம், டிஸ்டன்ஸ்னால் 7 மீட்டர் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா இந்த 7 மீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, இந்த ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஸ்பீட் கிடைக்கும். அடுத்த விஷயம் ஆக்ஸலரேஷன். இந்த ஆக்ஸலரேஷனுங்கிறது இதுவும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். இது எதை டினோட் பண்ணுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறது தான் ஆக்ஸலரேஷன். ஸோ இதை டிவி பை டிடின்னு எழுதலாம். இப்போது ஜஸ்ட்டு பைக் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுவோம், ஆக்ஸலரேட்டர் கொடுப்போம். ஆக்ஸலரேட்டர் கொடுத்தோன்னா என்ன ஆகும், பைக் மூவ் ஆகும். அப்போ நம்ம ஸ்பீடோமீட்டர் வாட்ச் பண்ணோன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் நீடில் 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். இப்போது 0லேருந்து 20 வந்திருக்குன்னு வச்சுப்போம். அந்த 20 வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அதை வச்சு சொல்கிறது தான் இந்த ஆக்ஸலரேஷன். லைக் இதில் பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 to 20 வந்திருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, 20 செகண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சொன்னோன்னா அதுதான் ஆக்ஸலரேஷன் சொல்லலாம். இதுக்கு யூனிட்ஸ்லாம் பார்த்தோன்னா மீட்டர் பர் செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் மீட்டர், டைம்னா செகண்ட். ஸ்பீடுக்கும் அதே தான் வரும். ஆக்ஸலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு வரும். ஒரு சில கொஸ்டின்ஸில் இந்த ஆக்ஸலரேஷனே பொசிஷன் டிபெண்ட் பண்ணி கேட்பாங்க, அது எப்படின்னு பார்ப்போம். டிவி பை டிடின்னு இருக்கா, இதை டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணோன்னா எதுவும் ஆகாது, டிஎக்ஸ் கேன்சல் ஆகி 1 தான் வரும். ஒரு குவான்டிட்டியோட 1 மல்டிப்ளை பண்ணால் எதுவும் ஆகாது. பட் இந்த ரிசல்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதே எப்படி மாற்றி எழுதலான்னா டிவி பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதலாம். இந்த டிஎக்ஸ் பை டிடிங்கிறது என்னது, ஆல்ரெடி பார்த்தோம், வெலாசிட்டி. அப்போது வி டிவி பை டிஎக்ஸ்னு எழுதலாம். ஸோ ஆக்ஸலரேஷனை வெலாசிட்டி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்னு எழுத முடியும். இது ஆக்ஸலரேஷன் டைம் டிபெண்ட் பண்ணி எழுதுவோம், இங்கே ஆக்ஸலரேஷன் பொசிஷன் டிபெண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ், இந்த ஐடியாஸ் தான் இந்த சாப்டரில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கடுத்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது NEET 2016 கேட்ட கொஸ்டின். இதில் வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு AT + BT ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1 to 2 செகண்ட், ஒரு செகண்ட்லேருந்து 2வது செகண்ட்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதலாம், dx by dtன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த கொஸ்டினில்
ஏடி ப்ளஸ் பி டி ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த டிஎக்ஸ் தான் வேணும். ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இன்ட்டு டிடின்னு எழுதலாம். இந்த டிஎக்ஸுங்கிறது வெரி வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா இதை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். இந்த டைமுக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க, 1 to 2. ஸோ இது சிம்பிள் இன்டகிரேஷன். நான் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1ன்னு வரும். ஸோ அப்போது இது இன்டகிரேட் பண்ணோன்னா ஏடின்னு இருக்குது. அப்போது ஏ டி ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் பி டி ஸ்கொயர்டு இருக்குது, பி டி கியூப் பை 3. இதில் ஏவும் பியும் கான்ஸ்டன்ட், ஸோ எதுவும் ஆகாது. இப்போது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுவோம். அப்பர் லிமிட் போட்டோன்னா ஏ 4/2 ப்ளஸ் பி 8/3 மைனஸ், இந்த மைனஸ் போடும்போது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இல்லைனா இது ஒரு டேர்முக்கு மட்டும் மைனஸ் போடுவீங்க, அடுத்து ப்ளஸ் போட்டுருவீங்க. a/2 ப்ளஸ் b/3, அதாவது டீக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். முன்னாடி 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், இப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு வரும். இது எதுவும் பண்ண முடியாது. இப்போது சிம்பிளை பண்ணோன்னா 2a ப்ளஸ் 8b/3 மைனஸ் a/2. இப்போது இந்த மைனஸ் இங்கேயும் வரும், ஸோ இங்கேயும் மைனஸ் பண்ணணும், மைனஸ் b/3. இப்போது இதை மைனஸ் பண்ணோன்னா 2 மைனஸ் a/2 3a/2. இதுக்கு எல்சிஎம் எடுக்க வேண்டியதில் சேமாக தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 7b/3ன்னு வரும். இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் 1 to 2 செகண்ட். இது 2015 கேட்ட கொஸ்டின். வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் that is equal to beta x power minus 2n. இது கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டினில் கேட்குறாங்களா, ஃபைண்ட் ஆக்ஸலரேஷன் as a function of xன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்ஸலரேஷனை எப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் எழுதுறது அப்படின்னா, ஆக்ஸலரேஷன் கேன் பி ரிட்டன் as v dv/dx. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு dv/dx மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். வெலாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க, dv/dx எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். dv/dx வெலாசிட்டியை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ இதை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே இந்த ஃபார்முலா எழுதிடுறேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் கேன் பி ரிட்டன் as n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அதாவது இங்கே எது இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ் பவரில் எந்த கான்ஸ்டன்ட் எந்த கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் சரி, அதை முன்னாடி எழுதிட்டு அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு எழுதணுன்னா என்ன வரும், இல்லை ஆக்சுவலாக பீட்டா கான்ஸ்டன்ட், ஸோ அதை அப்படியே தான் எழுதுவோம். பீட்டா எக்ஸ் பவரில் என்ன இருக்குது, மைனஸ் 2n. ஸோ அந்த மைனஸ் 2n எழுதிடும். எக்ஸ் பவர் n மைனஸ் 1ன்னு எழுதுவோம். அதான் இங்கே மைனஸ் 2n மைனஸ் 1ன்னு எழுத போகிறோம். இந்த கொஸ்டினில் இங்கே என்னன்னு இருக்குது, இதில் மைனஸ் 2nன்னு இருக்குது. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு வெலாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க, dv/dxும் தெரியும். ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n, இது வெலாசிட்டி, இது dv/dx. ஸோ இன்டூ பீட்டா மைனஸ் 2n எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1. இதை சிம்ப்ளை பண்ணி எழுதணும்னா மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் பவர் மைனஸ் 4n மைனஸ் 1ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 2006 கேட்ட கொஸ்டின். இதில் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் டைமை டிபெண்ட் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரத்துக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது எப்போ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரும், அதோட வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது. ஸோ எந்த செகண்டில் ரெஸ்ட்டுக்கு வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். வெலாசிட்டி எப்படி எழுதலாம், dx/dt. ஸோ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை டைம் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 12t இருக்குது. டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வரும். ஸோ 12 மைனஸ் இது 3t ஸ்கொயர்டுன்னு இருக்கும். பார்ட்டிகல் கம்ஸ் டு ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்ட்டுனா வெலாசிட்டி 0வாக இருக்கணும். ஈக்குவல் டு 0 போடுறோம். இதுலேருந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 12 ஈக்குவல் டு 3t ஸ்கொயர். ஸோ t ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4, t ஈக்குவல் டு 2. அப்போ
அப்போ 2வது செகண்டில் பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 2 seconds நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல t = 0 இருக்கும்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். 40 மீட்டர்னு இருக்கும். ஓகே, t = 2ன்னு இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஆப்ஜெக்டோட பொசிஷன். இது 40 + 12 × 2 - 2 cube 8. So 40 + 24 - 8 is equal to 56ன்னு இருக்கும். இப்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிக்கல் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட்டுக்கு வரத்துக்கு உள்ள எவ்வளோ ட்ராவல் ஆச்சுன்னு. இனிஷியலாக இருக்குது 40 மீட்டர், 2 செகண்டில் தான் ரெஸ்ட்டுக்கு வருது. அப்போது இருக்க அந்த பொசிஷன் வேல்யூ 56. அப்போது இடையில எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குன்னா 56 - 40 = 16 மீட்டர். ஸோ இவ்வளோ தூரம் அந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகிருக்கும். இது 2012 கேட்ட கொஸ்டின். இதில் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் எப்படி டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ரிட்டார்டேஷன் வென் வெலாசிட்டி = 0. ரிட்டார்டேஷனுங்கிறது என்னென்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சுன்னா அது ஆக்ஸலரேஷன் சொல்லுவோம், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு போயிடுச்சுன்னா அதை ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, வெலாசிட்டி 0 இருக்கும்போது ரிட்டார்டேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதை =0 போடணும். வெலாசிட்டினா என்னது, dx/dt. ஸோ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 12tன்னு இருக்குது. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, டைமை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 12ன்னு கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -3t² கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம். இதுலேருந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது எந்த டைமுக்கு வெலாசிட்டி 0வாக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பார்த்தோன்னா 12 = 3t². therefore t² = 4, t = 2. இதில் -2லாம் போடக்கூடாது, ஏன்னா டைம் எப்போயுமே நெகட்டிவில் இருக்க முடியாது. ஸோ +2 மட்டும்தான் எடுத்துக்கணும். அடுத்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆக்ஸலரேஷன் என்னது, dv/dt. இங்கே வெலாசிட்டி என்னது, 12 - 3t². இப்போது இதை திரும்ப டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஸோ இது அகைன் கான்ஸ்டன்ட் 0 வரும். மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 6tன்னு கிடைக்கும். ஸோ ஆக்ஸலரேஷன் -60. வெலாசிட்டி எப்போ 0வாக இருக்குது, when t = 2. அப்போ ஆக்ஸலரேஷன் அப்போ தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே டீக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -12 m/s². ஸோ இதுதான் ஆன்சர்.